நேற்று நைட்லேருந்து என் பொண்ணை கண்ணை தேடிட்டு இருந்தோம். திடீர்னு எது தெருவை கூடி வந்துட்டு நான் தான் அடிச்சு கொண்டுட்டேன் அப்படின்னு என் பிள்ளைய நான் எப்படி சார் அடிச்சு கொள்ள முடியும்? இப்போ நான் மட்டும் நீங்கள் வீடு இல்லை. இப்போ எத்தனை மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தரீங்க? எனக்கு வீடு இல்லை இப்போ போய் தங்குறதுக்கு. அங்கே போனால் எனக்கு பயமாக இருக்கு. கூட்டமாக நிற்கிறாங்க. நான் ஒரு தெருவில் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். வீட்டில் அடிச்சுட்டு நம்ம இப்போ அடக்கம் பண்ணுறது கூட இல்லை இருக்கு. நீங்கள் கவர்மெண்ட் தான் இருக்கு, நல்ல ஒரு முடிவுக்குன்னு சொல்லுங்க சார். ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கு சார். அது வீட்டில் யாரும் எதுவும் கேட்கவும் இல்லை. அவன் நைட்டோட நைட்டு அழைச்சிட்டு போயிட்டு ஏதோ பண்ணி அங்கே அவன் நம்ம வீட்டுக்கும் அதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்குது சார். இடையில கொண்டு போய் கொட்டாயில வச்சு தூக்கு மாட்டி விட்டு அது என் பேர்ல மாற்றி வைக்கிறாங்க சார். பொண்ணுக்கு 16 வயசு தான் சார் ஆகுது. அதுக்கு உங்களை அரசாங்கம் போலீஸ் காவல்துறை நீங்க தான் எங்களை நல்லது செய்யணும். அதே மாதிரி வீட்டை அடிச்சு படிச்சிருக்காங்க. எங்க குடும்பத்துல எல்லாரையும் கைது பண்ணி வச்சிருக்காங்க. அது நீங்க தான் நல்ல முடிவு எடுத்து சொல்லுங்க சார். பொண்ணா கூட்டு போய் அடக்கம் பண்றது கூட எங்களுக்கு இடம் கிடையாது. இடம் இல்லை சார். இப்ப எங்க கொண்டு போறது சார் அதெல்லாம் ஒன்றும் தாக்கலாம் இல்லை சார். பொய் சார். அப்படியே ஜோடிச்சு எங்க சார் எங்க வீடு 1 கிலோமீட்டர் வந்தானே இருக்கு. உங்க வீடு அங்க இருக்கு சார். எப்படி சார் நான் அடிச்சு கொண்டு போய் அங்கே போய் மாட்டி விட முடியும்? அது 2 பேரைய கால் பாருங்க சார். நடக்க கூட முடியாது சார். செப்டிக் ஆயிருக்கு. எனக்கு ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட் சார். இப்ப நிச்சயம் கூட முடியல சார் என்னால. எங்க கொண்டு போறேன்னு தெரியல சார். வீடு அடிச்சு ஃபுல்லா உடைச்சிட்டாங்க சார். வீட்டுல ஒண்ணுமே இல்லை. இப்ப வீட்டுல ஒண்ணு அடக்கம் பண்ணா எப்படி சார் பண்ண முடியும்? இவங்க போலீஸ் கால்ல கூப்பிட்டாங்க. வந்து நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அவங்க வந்துட்டோம். எங்க மேல ஒண்ணு தப்பு இல்லை சார். அதான் நாங்க டேரக்டா வந்துட்டோம். எங்க சார் அடக்கம் பண்ணுவோம்? எந்த வீட்டுல வச்சு சார் பண்ணுவோம்? எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை சார். அவங்க அங்க கும்பலா நிற்கிறாங்களாம். ஊருக்காரங்களே பயப்படுறாங்க. வராதீங்கன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி போய் தனிப்பட்ட முறையில் வாங்குனீங்க, போய் வாங்க போறீங்கன்னு கேட்கறாங்க. எங்களுக்கு ஊர்ல பாதுகாப்பே இல்லை சார். பாதுகாப்பு இல்லாம நாங்க இருக்கிறோம். எப்படி அங்க சார் நாங்க போக முடியுங்க? ஒரு வழி சொல்லுங்க சார். இப்ப போஸ்ட் எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க எங்க சார் பண்ண முடியும்? இந்த மாதிரி சூழ்நிலை நாங்க தவிச்சிட்டு இருக்கோம் சார். நீங்க தான் வந்து பார்த்து செய்யணும் சார். எங்களுக்கு எங்க கொண்டு போறோம்னு தெரியல சார். இப்ப இவங்க பாடி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நாங்க எங்க போய் அடக்கம் பண்ண முடியும்? அதுதான் எங்களுக்கு கோரிக்கை சார். எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை சார். வீடு சுத்தமா அடிச்சுட்டு 3 வீடு நொறுக்கிட்டாங்க சார். அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்ப இப்ப நான் எங்க வச்சு எங்க அடக்கம் பண்ண எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை சார். நீங்க என்ன சொல்லுங்க?